மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். இரண்டாவது, லேவியின் புத்திரரை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். மூன்றாவது, பொன்னை போலவும் அவர்களை புடமிடுவார். காரணம், அவர்கள் கர்த்தருடையவர்களாய் மாற வேண்டும், நீதியாய் காணிக்கை செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். வெள்ளி நம்முடைய நம்பிக்கையை காண்பிக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்லாவிட்டால் நம்பிக்கையின் வாழ்க்கை அது சரி செய்யப்பட வேண்டிய நேரம் இதுதான். ஏனென்றால் அவர் உட்கார்ந்து நம்மை சுத்திகரிக்கிற நேரத்தில் நாம் பிசினஸ், வேலை, ஊழியம் அப்படிலாம் போகக்கூடாது. அவர் உட்கார்ந்து சபையை சுத்திகரிக்கும் பொழுது நாம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த நாட்கள் அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிற நாட்கள். இந்த நாட்களில் நம்ம உட்கார்ந்து சுத்திகரிக்காம நமக்கு வேலைகளையும், நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு பிசினஸ்களையும், இல்லாவிட்டால் நமக்கு சொந்தங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அப்படி நான் உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஈவன் ஊழியம் கூட இந்த நாட்களில் செய்யக்கூடாது. அவர் உட்கார்ந்து லேவியை என்ன செய்வார்? வெள்ளியை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை என்ன செய்வார்? சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். பொன்னை போல என்ன செய்வார்? புடமிடுவார். இந்த 7 நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு புடமிடும் நேரம். புடமிடுதலில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, நமக்குள்ளே இருந்து களிம்புகள் நீக்கப்படுகிறது. மற்றொன்று, நாம் உருவாக்கப்படுகிறோம். அதனால தான் ஒன்று நீங்கள் கர்த்தருடையவர்களாய் மாறுவது, மற்றொன்று நீங்கள் நீதியாய் காணிக்கையை செலுத்துவது. அதனால சுத்திகரிப்புங்கிறது தெய்வம் உட்கார்ந்து நம்மை சுத்திகரிக்கிற டைம்ல நம்மளும் வந்து உட்கார்ந்துடணும். அவர் சுத்திகரிக்கும் போது நம்ம சுத்திகரிக்க இடம் கொடுக்காம நாம அங்கங்க என்ன செய்யக்கூடாது? நம்முடைய அலுவல்களிலே சிக்கிக்கொள்ள கூடாது. அப்படி நாம் சிக்குவோம். அப்படி நாம் சிக்கிக்கொண்டால் அது நம்முடைய பகுதி தான். ஏனென்றால் அவர் நம்மை வந்து உட்கார்ந்து இந்த டைமை பரலோகத்தின் தேவன் உட்கார்ந்து சரிப்படுத்துகிற நேரம், சபையை சுத்திகரிக்கிற நேரம். முதலாவது, அவர் வெள்ளியை சுத்திகரிக்கிறார். இந்த மாதத்தில் இல்லாவிட்டால் கடந்த ராபோஜனத்திலிருந்து இந்த ராபோஜனம் வரை நம் ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை தன்மை எப்படி இருக்கிறார்? எவ்வளவு ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருந்தோம்? அந்த நம்பிக்கை எத்தனை விசை அசைந்தது? அந்த நம்பிக்கை எத்தனை விசை குறைந்தது? பைபிளில் சொல்லி இருக்கிறது அசையாத நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை வந்து ஒரு நங்கூரம் போன்றது. ஒரு கப்பலில் பயணப்படுகிற மனிதனுக்கு அவன் நிறுத்தப்பட வேண்டுமானால், நிற்க வேண்டுமானால், அவன் தன்னுடைய பயணத்தில் இளைப்பாற வேண்டுமானால், அடுத்த கட்டளை வந்து அவன் தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டுமானால், புயல் நேரங்களிலே அவன் பாதை மாறி போகாமல் இருக்க வேண்டுமானால், அவனுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், கப்பல்ல போற மனிதனுக்கு அந்த நங்கூரம் அவசியம். அதுபோல விசுவாச வாழ்க்கையில போகிறவர்களுக்கு நம்பிக்கை அவசியம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என் சிறு வயது முதல் நீரே என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லுவான். ஏனென்றால் அவர்தான் அவன் வாழ்வின் நம்பிக்கையாக இருந்தார். ஒரு மனித வாழ்வில் தேவன் ஒருவனுக்கு நம்பிக்கையாக இருந்தால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. 129 சங்கீதங்களை நாம் பார்க்கும் பொழுது, சிறுவயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். அப்ப சிறுவயது தொடங்கியே ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்து விடுகிறது.
நெருக்கங்கள் வந்துவிடுகிறது, போராட்டங்கள் வந்துவிடுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களிலே அவன் எப்படி நிற்பது? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில அவன் தன்னை பாதுகாக்க வேண்டியிருக்கிறார் சிறுவயது முதல். அதனால தான் சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, என் சிறுவயது முதல் நீரே என்னுடைய நம்பிக்கை. 88 சங்கீதம் 15 பார்க்கும் பொழுது, சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவன், மாண்டு போகிறவனாய் இருக்கிறேன், நான் மனக்கலக்கத்திலே காணப்படுகிறேன். இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதனால நம்முடைய நம்பிக்கையை நாம் சரி செய்ய வேண்டிய நேரம் இதுதான். 2 கொரிந்தியர் 1 10 பார்க்கும் பொழுது, அவர் இப்படிப்பட்ட மரணத்தினின்று எங்களை ரட்சிப்பார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய நம்பிக்கையை நீ சுத்திகரிக்க வேண்டிய நேரம் இதுதான். உன்னுடைய நம்பிக்கையை நீ சரி செய்ய வேண்டிய நேரமும் இதுதான். எத்தனை இடத்துல நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கிறது. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை அற்று போய்விட்டது. இப்படி நம்முடைய நம்பிக்கை அநேக தரம் பரீட்சிக்கப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை எத்தனை விஷயம் நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நாம் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நாம் ஒரு லேவியர்கள். அவர் லேவியனை சுத்திகரிக்கிறார். நீ ஒரு லேவியன். லேவியன் என்று சொன்னால் இணக்கம் உள்ளவன், கீழ்ப்படிதல் உள்ளவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், கர்த்தரையே பங்காய் கொண்டவன், உலகத்தில் எந்த பங்கும் இல்லாதவன், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய ஒரு நபர், ஆவிக்குரிய வைராக்கியம் பாராட்ட வேண்டிய ஒரு நபர். அவன்தான் லேவியன். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்தல் என்பது ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. சுத்திகரித்தலுடைய ஒரு சரியானது என்னன்னு சொன்னா, பிரித்தெடுத்தல். நமக்குள்ள இருக்கிற பழைய தோல்வியான, விழுகையான, பரிசுத்தத்துக்கு மாறான எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை பிரித்தெடுக்கிறது. தீழ்ப்பானதிலிருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு சரியாக உண்டு பண்ண வேண்டும். நீங்க என்னதான் நல்ல தண்ணியை வாங்கி வச்சாலும் ஒரு குறிக்கப்பட்ட டயத்துக்கு பிறகு அது என்ன செய்யுது? தன்னுடைய தன்மையை இழக்கிறது. அதுபோல நாம் எவ்வளவுதான் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டாலும் அவ்வப்பொழுது நமக்குள்ள அசூசிகள், கரை, திரை, இல்லாவிட்டால் மாசு, மறு ஏதாவது ஒன்று வருகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதனால ஒளியமோ ஜீவியமோ நமக்குள்ள சில நேரங்களில் பல குறைகள், பலவீனங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள், அறிவீனங்கள், மீறி செயல்படுகிற தன்மைகள், இப்படி பல தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வர வாய்ப்பு உண்டு. அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனாய் இருப்பான். சுத்திகரிப்பு என்பது உன்னை எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறது. சுத்திகரிப்பு என்பது உன்னை பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறது. சுத்திகரிக்கப்பட்டவனை எந்த நற்கிரியும் செய்ய தேவனால் எடுத்து உபயோகப்படுத்த முடியும். அதனால்தான் லேவி புத்திரரை அவர் சுத்திகரிக்கிறார். காரணம், அவர்கள் கர்த்தருடையவர்களாய் மாறுவார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடையவர்களாய் மாறணும்னா நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு தேவனால் உண்டு பண்ண வேண்டும். 2 விதமான சுத்திகரிப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் 2 விதமான பரிசுத்தமாகுதல் இருக்கிறது. ஒன்று, நாம் நம்மை பரிசுத்தமாக்குவது. இரண்டாவது, தேவனே நம்மை பரிசுத்தம் ஆக்குவது. நம்முடைய அறிவில் சில நேரங்கள் இது தவறு இல்லைன்னு தெரியும், இது தவறுன்னு நினைப்போம். சில காரியங்கள் இது தப்பா இருக்குமா, இல்ல நம்ம கரெக்டா தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்போம். இதுதான் நம்முடைய மனித அறிவு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய்
இருங்கள். அதே தேவன் சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். மனித அறிவில எவ்வளவுதான் பரிசுத்தம் அடைந்தாலும் அது பூர்ணத்தை அடையாது. அந்த பூர்ணத்தை கொண்டு வர்றது யாருதான்? ஒரு பொருளை ஒருத்தன் செய்யறான், ஒரு கம்பெனியில ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே மேக் பண்ணி கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அங்க குவாலிட்டி செக்அப்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் மனுஷன் தான். இவங்களுடைய திறமையை விட அவன் திறமை உள்ளவன். அவன் ஒரு செக்அப் பண்ணுவான், அவன் ஓகே பண்ணி, நீங்க சில பொருட்கள் வாங்கி பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், கிரைண்டரோ இல்லாவிட்டால் அயன் பாக்ஸோ வாங்கி பாருங்க. அது ஒரு சைடுல ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும், ஓகே டெஸ்டட் அப்படின்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படின்னா அவன் ஃபைனல் பண்ணிட்டான், ரைட், இது கிளியர் ஆயிடுச்சு. அதுபோல அந்த கடைசி செக்அப் தெய்வம் நம்ம பண்ணி கரெக்ட் பண்ணி மேக் பண்ணி கொண்டு நிறுத்துவார். அதுக்கு பிறகு அங்க குற்றச்சாட்டுதல் கிடையாது, குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றா அவன் செக் பண்ணி ஓட விட்டு ரன் பண்ணி கிளியர் பண்ணி தான் அந்த சீல் குத்துறான். அதுபோல நம்மை நாம் ஒரு பக்கமாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டு வருவோம். ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது அவர் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நான் ஒரு 10 நிமிடம் தருவேன். யாக்கோபு சுத்திகரிப்பை எப்படி வலியுறுத்தினார், அது நான் போன வாரம் சண்டேல கூட உங்களுக்கு பேசினேன். ஒரு சின்ன டிப்ஸ் தான், அது பிறகு நம்ம பாயிண்ட்ஸ் போவோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். யாக்கோபு ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொன்னான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இங்கே 3 காரியம் அவன் சொல்றான். தன் வீட்டார் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, ஒன்று அந்நிய தெய்வங்களை அகற்று, 2வது சுத்தம் பண்ணு, 3வது வஸ்திரங்களை மாற்று. இது யாக்கோபு தன்னுடைய வீட்டாருக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ். இந்த முதல் கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை. நீ தேவனுடைய குடும்பமாக இருந்தால், தேவனுடைய வீட்டாராய் இருந்தால், இந்த கூட்டத்தில் நீ செய்ய வேண்டியது அந்நிய தெய்வத்தை விலக்க வேண்டும். இவனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு உள்ள. ஏன்னா பிசாசு லாபான் எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணான், ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், அவன் ஏன் நம்ம பின்னாலேயே விரட்டி வந்துட்டானே, இவ்வளவு தூரம் விரட்டினானே, 3 நாள் என்ன செஞ்சான், விரட்டினான். இவன் அவனுக்கு பயந்தான் ஓடுனா, ஆனா அவன் இவனை விடாம ஃபாலோ பண்ணான். 3 days பிடிச்சிட்டான். இவனுக்கு அதுல கொஞ்சம் வருத்தம், எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எப்படி அவன் ஃபாலோ பண்ணான், ஏன் இவ்வளவு ஒரு பகையாளிய விரட்டுறது போல சொந்த மாமன் விரட்டணும். அப்படியானால் அவன் சொன்ன ரீசன் என்ன, லாபான் சொன்ன ரீசன் என்ன, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போகலாம், அப்ப பெர்மிட் பண்றான், போனா என்ன செய்ய போன்னு சொல்றான். அப்ப இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அவனுக்கு ஒரு டவுட். அவன் சொன்ன ஒரு பாயிண்ட், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போகலாம், ஆனால் நீ ஏன் திருடி கொண்டு போகிறாய்னா, இது அவனுக்கு மனசுல ஒரு முள்ளு மாதிரி குத்திருச்சு. நம்மள இப்படி சொல்லிட்டானே தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்றான், போன்னு சொல்லி பெர்மிட் பண்றவன், ஆனா அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்யறான், தலையில சுமத்துறான். காரணம் என்ன, என் தெய்வங்களை நீ என்ன செய்து விட்டாய், திருடி கொண்டு வந்து விட்டாய். இந்த பாயிண்ட் அவனுக்கு குத்திச்சு, நெருஞ்சி முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணா, ஏன் யூஸ் பண்ணா, நம்ம எடுக்கலையே, எப்படி நடந்துச்சு, எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே, எல்லாரும் முன்னாலையும் சொல்லிட்டானே, 20 வருஷம் நான் அவன் வீட்டுல இருந்திருக்கிறேனே, ஒரு நாள் கூட என் மேல என்ன செய்யல, எவ்வளவோ காரியங்கள் என் மேல சொல்லி இருக்கலாம், ஆனா திருட்டுப்பட்ட என் மேல என்ன செய்யல, கட்டல. 20 வருஷம் கழிச்சு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டானே, இது அவனுக்கு பயங்கர வருத்தம், மனசை போட்டு ரொம்ப குத்திருச்சு. அப்பதான் அவன் சொல்றான், யார்கிட்ட நீ கண்டுபிடிக்கிறியோ கண்டுபிடி, நான் நீ உன் பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா இப்போ நீ யார பிடிக்கிறீரோ கண்டுபிடி, அவனை உயிரோடவே நினைச்சக்கூடாது, வைக்க கூடாது. ஆதியாகமம் 31:31 32 சொல்றான், யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே வைக்க வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால்
அதை பரிசோதித்து அறிந்து என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். ஆனா யார்கிட்ட நீங்க எடுக்கிறீரோ அவனை என்ன செய்யக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. 36ஆம் வசனத்துல சொல்றான், வாக்குவாதம் பண்றான். ஏன் இவ்வளவு தூரம் திறந்து வந்த, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன் சொல்லு, அநியாயமா என் வீட்டுல வந்து எல்லாத்தையும் தடவி கிடவிலாம் பார்த்துட்டிய, தட்டு முட்டெல்லாம் தடவி பார்த்திய, ஏதாவது கண்டுபிடிச்சியா, கொண்டு வந்து வை. 20 வருஷ காலம் நான் உன் கூட தானே இருந்தேன். ஆனாலும் அவன் போயிட்டான், சரின்னு போயாச்சு, மாமனார் போயாச்சு. இவன் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, நெருப்பு இல்லாம புகையாது, ஏதோ நடந்திருக்க, ஏதோ இருக்குமோ. ஒன்னு ராகேல் எடுத்திருப்பாளோ, இல்ல லேயால் எடுத்திருப்பாளோ, இல்லைன்னா சில்பால் எடுத்திருப்பாளோ, இன்னொருத்தி யாரு, பில்கால். இப்படி ஏதாவது ஒரு கால் எடுத்துட்டு வந்திருக்குமான்னு அவளுக்கு ஒரு டவுட். என்னத்தையாவது பண்ணிட்டாளுங்களோ, இல்ல இந்த பசங்க யாராவது எடுத்துட்டானா, ரூபன் எடுத்துட்டு வந்துட்டானோ, இல்ல நப்தலி தீட்டு வந்துட்டானோ, பாக்கெட்ல ஏதாவது எடுத்துட்டானா, ஏதாவது நடந்துருச்சா, ஏன் இவ்வளவு பிரச்சனை? அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆனா அப்படின்னால்தான் கடைசியில தன்னுடைய வீடு வரப்போகுது, தகப்பன் வீடு வரப்போகுது. வர்ற போது அந்த நேரத்தில் வந்து அவன் தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னான், ஏதாவது அந்நிய தெய்வம் இருந்தா என்ன செஞ்சிருங்க, விலக்கிருங்க. பாருங்க, இந்த இடத்துல கூட யாரு கொண்டு வரல, கொண்டு வந்துட்டாளா, கொண்டு வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். 4ஆம் வசனத்துல, அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் யாக்கோபினிடத்திலே கொடுத்து விட்டார்கள், தங்கள் காதணிகளையும் கொடுத்து விட்டார்கள். காதணி என்னது, தமிழ் தெரியாதோ? காலனின்னா தெரியும், அப்படின்னு என்னது, செருப்பு. காதணின்னா கம்மல், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப சுத்திகரிப்புல எதுவும் வந்து பாயிண்ட்ல நிக்குது குறுக்க. அவர் என்ன சொன்னார், அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, 2வது பாயிண்ட் என்னது, உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. இந்த அந்நிய தெய்வம், இந்த சுத்தம், இந்த 2 வார்த்தைக்குள்ள யாரு வந்து மாட்டிக்கிச்சு, காதணிகள் வந்து சிக்கிடுச்சு. இது வந்து நான் சொல்றது நியூ டெஸ்டமென்ட் பெண்டிகாஸ்ட் டாக்டரின்ஸ் இல்ல, எது ஓல்ட் டெஸ்டமென்ட் தான் பேசிட்டு இருக்கேன். பழைய ஏற்பாட்டிலேயே இப்படிதான். அதனால உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பெந்தெகோஸ்து உபதேசம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பிரசங்கம் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப டஃபா பேசுறாங்கம்மா. கத்தி நல்லா இருக்கு, வெட்டுறதும் நல்லா இருக்கணும்ல. கத்தி நல்லா இருக்கு, கத்தி நல்லா இருக்குன்னு இப்படி பாத்துட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அது வெட்டணும், வெட்டினா தானே யூஸ் பண்றதானே தெரியும். வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், எந்த ஊனையும் எந்த கணுவையும் உருவ குத்தி 2ஆக என்ன செய்யும், பிரிக்கும். அந்நிய தெய்வங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எது இருந்தாலும் நீங்க வெளியே தூக்கிட்டு வந்துடணும். அது இருக்கிற வரைக்கும் நீ பெத்தேலுக்கு போக மாட்டாய். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். பெத்லகேமுக்கு போகணும்னு அடுத்த அப்படி பிரயாணம் பண்ணி இவங்க பெத்லகேமுக்கு வராங்க. பெத்லகேமுக்கு வர்றதுக்கு முன்னால யார் செத்து போயிட்டா? ராகேல் செத்து போயிட்டா. ஏன்? எனக்கு ஒரு டவுட். அப்படி எல்லாரும் கீழ்படிஞ்சிட்டாங்க, ராகேல் கீழ்படியலன்னு நான் நினைக்கிறேன். உங்க கணிப்பு என்ன? ஒரு அந்நிய மனுஷன், அந்த வேலைக்காரன், வந்தவன் போனவெல்லாம் எல்லாரும் அந்நிய தெய்வங்களை கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் பெத்லகேம் போயிட்டான், ஆனா அம்மா போகல. ஏன்? ராகேல் போகவில்லை. ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். முடிஞ்சு போச்சு ஆட்டம். இன்னும் போய் சேரலையே, இன்னும் வீடு போய் சேரல. அதுக்கு முன்னாலேயே என்ன ஆச்சு, வண்டி இது போல. காரணம் என்னன்னா, அப்படி அவள் அந்த அந்நிய தெய்வத்தை கொடுத்திருந்தா யார்கிட்ட தான் கொடுத்திருக்கணும்? யார்கிட்ட தான் கொடுத்திருக்கணும்? ஆதியாகமம் என்ன சொல்லுது?
என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? கலற்றி அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லாவற்றையும் கலத்தி யார் கையில கொடுத்தாச்சு? யாக்கோபு கையில. யாக்கோபு கையில கொடுத்திருந்தா இது என்னது உங்க அப்பா தேடி வந்தார இந்த விஷயமா அப்படின்னு கேட்டிருப்பான்ல. கேட்டிருப்பானா இல்லையா? கேட்கலையே. இங்க அப்பா அம்மா கொடுக்கவே இல்லை, ஒளிச்சு வச்சுட்டா. ஏன்னா கடைசி நேரத்தில் ஏன் பேர் கெட்டு போனோம், இப்படியே மேக்கப் பண்ணிடுவோம். கடைசி நேரத்தில் போய் அறிக்கை, ஒப்புரவாகுதல், துக்கம், எதையாவது போய் விசாரிக்கிறது. எதுக்கு போய் பழைய கதையெல்லாம் வேணாம். அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மளும் அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க காப்பி குடிக்கிறாங்க, நம்ம அவங்க வீட்டில் போனால் ஏரியா பிரேயர் அட்டெண்ட் பண்றோம். கோயிலுக்கு போனால் பாஸ்டர் பார்க்கிறாரு, விஷ் பண்றாரு. அப்ப இதை அப்படியே மூடிடலாம். அதனாலதான் ராகேல் மூடிட்டா, வெளியவே சொல்லல. அங்க இருந்த மற்றவனுக்கெல்லாம் சூடு சொரணம் வந்துச்சு. யாருக்கு? கூட வந்த வேலையாட்களுக்கு, கூட வந்த மற்ற எல்லாருக்கும் துக்கங்கள் வந்து அவங்க கிட்ட தங்கள்கிட்ட இருந்த கொஞ்சம் 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 இந்த அந்நிய தெய்வம் காதணி அதெல்லாம் கலத்தி கலத்தி எல்லாம் கொடுத்து எப்படியாவது நாங்க எங்க போனோம், தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. யாரு கிளியர் பண்ணல? ராகேல் கிளியர் பண்ணல. அவளுக்கு காதணியும் விட முடியல, அந்நிய தெய்வத்தையும் விட முடியல. கர்த்தர் பார்த்தார், ரைட், அப்படியானாலும் நீ எங்க போக முடியாது, தகப்பன் வீட்டுக்கு போகாத, முடிஞ்சது. அவ கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த தகப்பன் வீடு அவளுக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. அவளுக்கு அவ தகப்பன் வீடு தான் தெரியுமே தவிர இந்த தகப்பன் வீடு தெரியாது. உனக்கு இந்த பூமியில் உள்ள நன்மைகள் தான் தெரியும், பரலோக நன்மை உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவன் அழகா சொல்றான், நீங்க யாராவது ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணிருங்க, பக்காவா ரெடி பண்ணிருங்க, உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டிய டைம் இதுதான். எல்லாம் சொல்றான். உங்களை நீங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கு. அது இருக்கிற வரைக்கும் பிசாசு போகவே போகாது. அந்த பாயிண்ட்ல தான் எது நிற்கும், பிசாசு நின்றுட்டே இருப்பான். அதை க்ளோஸ் பண்ணு, வெளியே தூக்கி போடு. நம்ம ஒரு இந்து மனுஷனுக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு லிமிட் வந்த உடனே அவனே உடைச்சு எங்க தூக்கி போட்டு வந்துடுறான் எல்லாத்தையும். நம்ம ஆளுங்க டிவி வைக்க கூடாதுன்னு உபதேசம் கேட்டு ஒருத்தர் வந்து பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் நான் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர், எந்த பிரசங்கமும் இதே தான் சுத்தி சுத்தி வருது, நீங்க ஒண்ணு செய்யுங்க, நல்ல ரேட்ல விற்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் யாரு? பாஸ்டர் டிவியோ ஃபாரின்ல டிவியை பத்தி பேசி அந்த விசுவாசிகள் விற்கிறதுக்கு மனதில்லாமல் வித்தா இன்னொருத்தன் என்ன செய்யறான், யூஸ் பண்ண போறான் அப்படின்னு உடைச்சு குப்பையில போட்டாங்களாம். இந்த பிசாசே என்ன செய்யக்கூடாது, எனக்கு இல்லை யாருக்குமே யூஸ் ஆகக்கூடாது. நம்ம எப்படி செய்வோமா? நம்மால என்ன சொல்றான், விக்கணும் விக்கணும்னு சொல்றீல, விட்டுருன்னு சொல்றீல, நீ ஜெபம் பண்ணு, நல்ல ரேட்ல விக்கிறதுக்கு ஜெபம் பண்ணு. பாஸ்டர் வந்து எதுக்கு தான் ஜெபம் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணும். ராகேல் நாசரேத்தில் இருக்கிறாயா? அந்நிய தெய்வத்தை அகற்றாமல் எத்தனை சுத்திரி கூட்டத்தை கடந்து வருகிறாய்? இன்னும் காதணிகளை கலத்த முடியாமல் எத்தனை கூட்டங்களை கடந்து வருகிறாய்? இன்னும் உன்னை சுத்தம் பண்ணி கொள்ள முடியாமல் எத்தனை கூட்டம் கடந்து வருகிறாய்? இன்னும் உன்னுடைய பழைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்ற முடியாமல் சாத்தான் உன் வலது பாரசத்தில் நிற்கக்கூடிய வாழ்க்கை இன்னும் எத்தனை வருஷம் வாழப் போகிறாய்? வஸ்திரங்களை மாற்றாத பட்சத்தில் சகரியா 3 சொல்லப்பட்டபடி பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அழுக்கு வஸ்திரம் இருந்தால், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ ஒரு 80% உன்னை நீ சுத்திகரிச்சுட்டு கர்த்தாவே என்னை தாழ்த்துகிறேன்னு சொன்னா மீதி உள்ள 20% அவர் கிளியர் பண்ணி விடுவார். நீ ஒன்றுமே செய்யாமல் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. நீ தேவனை நோக்கி அடியெடுத்து வைத்தால் உன் தகப்பன் உன்னை நோக்கி அவர் அதிகமாய் அடியெடுத்து வைப்பார். பாஸ்டர் டிவி அவர்கள் சொன்னார்கள், அந்த இளைய குமாரன் 1 அடி எடுத்து வைத்தான், தகப்பனோ வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து 100 அடி எடுத்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். நீ சுத்திகரிப்புக்காக நீ கால்களை எடுத்து வை. யாக்கோபின் வீட்டார் எல்லாரும் தங்களை சுத்திகரித்தார்கள். ராகேலோ தன்னை சுத்திகரிக்க முடியாமல், தன் குறைகளை ஒத்துக்கொள்ள முடியாமல், தன் பெயரை கெடுக்க விரும்பாமல், நீ பரிசுத்தவான் என்ற பெயர் எல்லாருக்கும் தெரியும், இருக்கட்டும், ஆனால் உனக்குள்ள இருக்கிற குறைகளை தேவ சமூகத்திலேயாவது நீ ஒத்துக்கொண்டு சரிப்படுத்தி விடு. வெளியே சொன்னால் அசிங்கமாகி விடுமே, திருடி என்று சொல்லி விடுவார்களோ,
யோசிக்காத. தகப்பன் வீட்டை விட்டு விடாதே. பெத்லகேமை தொட முடியாமல் ஓட்டத்தை முடித்து விடாதே. இலக்கை தவற விடாதே. உன்னை சுத்திகரித்துக்கொள். உன்னை சுத்திகரித்துக்கொள். அந்நிய தெய்வங்களை விலக்க. அந்நிய தெய்வங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உன் அழுக்கு வஸ்திரத்தை நீ மாற்றாத பட்சத்தில் சாத்தான் உனக்கு தீங்கு செய்யும்படியாக நீ கர்த்தருடைய சந்நிதியிலே வந்தால் கூட உனக்கு வலது பக்கத்தில் அவன் தான் நின்று கொண்டிருப்பான். அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். சாத்தான் உனக்கு தீங்கு செய்யும்படியாக விசுவாச வீட்டுக்குள்ளேயே தேவ சமூகத்திலேயே வரக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுங்கள். சிறந்த வஸ்திரங்களை கர்த்தர் தரிப்பிப்பார். சாத்தான் மடங்கடிக்கப்படுவான். ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா எல்லாரும் சத்தம் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சரிப்படுத்துவோம். யாக்கோபு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனோடு பயணப்பட்ட எல்லாரும் அந்த வார்த்தை காதுல எட்டின உடனே சிறியோர் முதல் பெரியோர் வரை தங்களுடைய கூடாரங்களுக்கு ஓடினார்கள். தங்களுடைய பண்டம்பாடிகளை திறந்தார்கள். அந்நிய தெய்வங்களை வெளியே கொண்டு வந்தார்கள். உடனே தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். உடனே தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக தம்முடைய மகிமையோடு வந்து நம்முடைய மத்தியில் அமர்ந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உட்கார். எல்லா கூட்டங்களுக்கும் வாங்க. இந்த நாட்கள் சரியா சொல்ல போனால் ஒரு நல்ல உபவாச ஜெபம். இன்னொரு பகுதியில் அது ஒரு சுத்திகரிப்பு. ஒன்று உபவாச ஜெபம், மற்றொன்று சுத்திகரிப்பு, மூன்றாவது நம்முடைய கன்வென்ஷனுக்கான ஜெபம். இப்படி இணைத்துக் கொள்ளலாம். 3 in 1 தான். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு மெயின் தேவை சுத்திகரிப்பு. உபவாசத்தோடு சுத்திகரிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கு முதல் நாள் சுத்திகரிப்புல நாம் பிழையாமை பார்க்கலாம். பிழையாம் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பிழையாமுடைய சரித்திரம் அங்கே தொடங்குகிறது. அவனுடைய துவக்கம் ஒரு வல்லமையான துவக்கம். வல்லமையாய் துவங்கினார். ஆனால் முடிவு அவ்வளவு நன்றாக அமையவில்லை. இது கலாத்தியர் சபையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அந்த சபை ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் வரும் பொழுது மாம்சத்திலே முடிய அவர்கள் பார்த்து விட்டார்கள். கலாத்தியர் 3:3 பார்க்கும் பொழுது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று கேட்கிறார். ஒரு சிலருடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாறுகிறதாக வேதம் சொல்லுகிறது. அது நல்லது. ஆனால் இவனுடைய ஆரம்பம் மிகவும் செழிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வீக தன்மை உள்ளதாய் துவங்கினது. ஆனால் முடிவோ, அவன் எதிர்பார்த்த முடிவு அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனை ஒரு விதத்திலே வேதம் தேவனுடைய மனிதன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்னொரு விதத்திலே அவன் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வதிக்கப்படும். மற்றொரு பகுதியில் அவன் சபித்தால் அது சபிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள ஒரு மனிதன். அவன் சபிச்சிட்டானா அவன் யாரா இருந்தாலும் அவன் என்னதான் சாபம் தான். அவன் ஆசீர்வதிச்சானா சாபம் ஆசீர்வாதமா என்ன செய்யும், மாறிடும். அவ்வளவு வல்லமையான மனுஷன். அவனுக்கு தேவனோடு ஒரு நல்ல கான்டாக்ட் இருந்துச்சு. அவன் பலி செலுத்திட்டு சொல்லுவான், நீங்க நில்லு, நான் போய் கர்த்தர்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லுவான். என்னாகமோ 23:3 பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், தகன பலி அண்டை நீ நில்லு,
நான் போய் வருகிறேன், கர்த்தர் என்னை சந்திக்கிறதாக இருக்கும். என்னாகமம் 23:4 தேவன் பிழையாமை சந்தித்தார். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக அடுத்த நாள் என்னாகமம் 23:15 அவன் சொல்லுவான், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன். 16 கர்த்தர் பிழையாமை சந்தித்தார். பாருங்க எவ்வளவு தெளிவான வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வருகிறது. கர்த்தரை போய் எவ்வளவு அருமையாக சந்திச்சுட்டு வர்றான் பாருங்க. இதுதான் அவனுடைய அருமையான ஒரு தெய்வீக தன்மை வாழ்க்கை. போய் ஜெபிச்சா பலி செலுத்தினானா யாரை போய் பார்ப்பான்? ஒன்னு இவன் போய் கர்த்தரை சந்திப்பா, இல்லாட்ட கர்த்தர் இவனை என்ன செய்வாரு? சந்திப்பார். அப்ப என்ன அளவு அவனுடைய வாழ்க்கையை அவன் கட்டி எழுப்பியிருக்கான்னு பாருங்க. ஒரு பலி செலுத்திட்டான்னா அவ்வளவுதான். அடுத்து போய் அவன் சொல்லுவான், நீ இங்க நில்லு, நான் போய் யாரை பார்த்துட்டு வர்றேன்? கர்த்தரை பார்த்துட்டு வர்றேன். அந்த அளவு அவனுக்கு தேவனோடு ஒரு தெய்வீக தொடர்பு இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்துச்சு. திடீரென்று ஒரு நாள் ஒரு கூட்டம் ஜனங்கள் நீங்க வாங்க, நல்ல ஒரு குறி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உங்களுக்கு என்ன செய்யறோம், எவ்வளவு பணம் வேணாலும் தாரோம் அப்படின்ட்டு அவங்க காணிக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வந்தாச்சு. அவங்க வந்த உடனே மோவாபின் பிரபுக்கள் பிழையாமின் இடத்துல வந்தார்கள். அவங்க அவங்கிட்ட தங்கிட்டாங்க. இவன் சொன்னா, நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ நான் அதை என்ன செய்யறேன் சொல்றேன், கர்த்தர் சொல்றதை நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே நான் என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். சரி, இப்ப நைட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றான். கர்த்தர் சொல்றாரு, நீ போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதான். இவன் காலையில் எழும்பி சொன்னா, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்க போங்க, நான் வரமாட்டேன் சொல்லுங்க. அவங்க போயாச்சு. அவங்க போயிட்டு ராஜாட்ட சொன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்துட்டு போ. பணத்துக்கு மயங்காதவன் எவனாவது இருக்கானா? பணம்னா என்ன செய்யும், பணமும் வாயை திறக்கும். இந்த ஒரு சிலர்லாம் சாகும்போது பணத்தை வைக்கிறாங்க, காசை கரைச்சி ஊத்துறாங்க, பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அதாவது பணம் 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 பணம்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற பார்ட்டிகள் சாகும் போது இழுத்துக்கிட்டு இருந்தா பணத்தை கரைச்சி ஊத்துனா உடனே என்ன செய்யும், செத்து போகும். அது உண்மைதான், அந்த ஆவி இழுத்துட்டு போகுது. அதே மாதிரி ஒரு சிலர் பிள்ளைகளை பார்க்கணுமாங்க, அந்த பிள்ளை வர்ற வரைக்கும் அது என்ன செய்யும், இழுக்கும். அந்த ஆத்மா போராடும், பிள்ளைய பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும். பார்த்த உடனே பட்டுன்னு போயிடும். உடனே சொல்லுவாங்க, பத்தியாப்பா உன்னைய பார்க்கணும் தான் அது நெஞ்சிச்சு, இயேசுவை பார்க்கணும்னு இல்லை, யாரை பார்க்கணும்னா பிள்ளைய பார்க்கணும், குடும்பத்தான பார்க்கணும், பணத்தை பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு மைண்ட்ல. ஒரு சிலருக்கெல்லாம் நகைய கரைச்சு லேசா கொடுப்பாங்க, நகையில் எழுத்துட்டு இருக்கு ஆவி போல் இருக்கு. இப்ப இவங்க சொல்றாங்க, அவன் சொல்றான், இவனுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்துட்டு போ, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போ, அப்ப அவன் கொஞ்சம் அசைஞ்சாலும் அசையலாம். இப்ப இவங்க போய் வந்த உடனே இவன் சொல்றான், இல்ல இல்ல, என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. ஆகிலும் இன்னைக்கு நீங்க தங்கி பாருங்க, நான் வேணா ஒரு ஜெபம் பண்ணி பாக்குறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு காரியம் சொல்லி கர்த்தர் ஆலோசனை சொல்லி கொடுத்த பிறகு நீ அடுத்து இன்னொரு ஜெபம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு இழுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம், ஈர்ப்பு சக்தி இழுத்துருச்சு. அதான் உண்மை. பணத்து மேல நம்பிக்கை வந்துருச்சு. ஐயோ கத்தாவே, இப்படி ஒரு ராஜா இதுவரைக்கும் வந்தது இல்லையே, வந்தவன்லாம் சாதாரண ஆளுக்க 150 ரூபா 200 ரூபா கொண்டு வர்றவன் இப்ப ராஜாவே எங்க வந்துட்டான், நம்மகிட்ட வந்துட்டான். இது வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை. இப்ப பார்த்து ஒரு தெளிவான தரிசனமும் கிடைக்க மாட்டேங்க. போகாதேன்னா எப்படி, ஏன் போக கூடாதுன்னு சொல்லணும்ல ஆண்டவரே. இப்படியே குழம்பிக்கிட்டே இருக்கிறான். இப்ப அவங்க ரெண்டாவது வந்தாச்சு, இப்ப உட்கார வச்சுட்டான். இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு, சரி ரைட் ஓகே நீ போயிரு,
நீ 13ஆம் நம்பர் பஸ் கிடைச்சா நான் அங்க போவேன், 8ஆம் நம்பர் பஸ் கிடைச்சா இங்க போவேன். தேவ சித்தம் எதுவோ அதுவே. அப்படின்னா எது கிடைக்கும்? நீ போய் நிக்கும் போது 13 வந்து நிக்கும், 8 வந்து நிக்கும். எங்க போவ? 2 பஸ்லயும் ஒவ்வொரு காலை வச்சுக்குவியா? தேவ சித்தத்தை விளங்கி கொள்றதுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம், இல்லாவிட்டா ஊழியம். அப்படியா? எங்கடா தேவ சித்தம் கேட்ட? நீ எந்த பிரசங்கம் நீ கேட்ட? விளங்காத பிரசங்கம். கர்த்தர் உன்கிட்ட தெளிவா பேசுவார். இப்ப இவன்ட்ட சொல்லியாச்சு, நீ போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்ப 2வது வந்த உடனே அவங்க திருப்பியும் எக்ஸ்ட்ரா பணத்தோட வந்துட்டாங்கன்னு இவனுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியல? உட்கார முடியல. நீங்க இருங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிச்சு பாக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிச்சு பார்த்தா கர்த்தர் என்ன செய்வாரு? போ போ, அவ்வளவுதான், கலத்தி விட்டாச்சு, நீ போயிரு. ஏன் பார்த்தான், அப்ப கர்த்தர் நேத்து தான் சரியா சொல்லல போல் இருக்கு, அப்ப இன்னைக்கு கரெக்டா நெஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு போல் இருக்கு. நேத்து நம்ம தூக்க மயக்கத்துல ஏதோ கேட்டோம் போல் இருக்கு, அதனால இன்னைக்கு போயிடலான்னு புறப்பட்டு வந்துட்டான். வந்துட்டீங்களா? அப்படி யாராவது கர்த்தர், நீ மனுஷன் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்டேன்னா செகண்ட் ஒப்பீனியன் யார்கிட்ட கேளு? தெய்வத்திட்ட கேளு. தெய்வத்திட்டே ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் நீ வந்துட்ட பிறகு நீ செகண்ட் ஒப்பீனியன் யார்கிட்ட போக கூடாது? இந்த சிலர் டாக்டர்ஸ்ட போவாங்க, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்பான். அவன் உனக்கு கேன்சர்மா, இவனுக்கு பாதி உயிர் போயிடும். இன்னொருத்த போய் சொல்லுவான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னு சொல்லுவான். எப்படி இருக்கும்? இப்படித்தான் நீங்க அநேகர் ஜெபம் பண்றீங்களா? அப்படி யாராவது டபுள் ஜெபம், 2வது ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் ஒன்றை சொல்லிட்டாருன்னா விட்டுரு, அதோட பிரேக் அடிச்சிரு. வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா என்னது? வேணும். ஆண்டவர் சொன்ன பிறகு நீ ஆண்டவருக்கு மேல புதுசா வந்து பண்ணினா கலத்தி விட்டுறாரு. சரி நீ போம்பாரு, செய். நீ செஞ்சு ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு அவருக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். இப்ப என்ன நடந்தது? புறப்பட்டு போயாச்சு. யார் மேல ஏறி போறது? கழுது மேல ஏறி போனா கழுதைக்கு தூதன் தெரிந்தான், ஆனா பிள்ளையாமுக்கு தூதனை தென்படவே இல்லை. கழுத தூதனை பார்த்து எங்க போகுது? மரியாதை கொடுத்து ஒதுங்குது. ஒதுங்கன்னா தூதன் அங்க வந்து நிக்கிறான், அது எங்க போகுது? இன்னும் ஒதுங்கி சோரோரமா இழுத்துட்டு போகுது. இவன் சொல்றான், ஏ கழுது இங்க வா, நான் ரோட்ல ஓட்டுறேன், நீ எங்க போற? இப்போ தரிசனம் கழுதைக்கு கிடைக்குது, பாடுபடுகிறவனுக்கு தரிசனம் கிடைக்கும். சுகபோக வாழ்வுக்கு வாழ்கிறவனுக்கு தரிசனம் கிடைக்காது. தேவசித்தம் இல்லாம நீ பயணப்பட்டா உனக்கு தரிசனம் கிடைக்காது. கழுதை பாடுபடுதல் ஜீவியம், அதுக்கு தரிசனம் கிடைக்கும். நீ கர்த்தருடைய வீட்லயோ கர்த்தருக்காகவோ நீ பாடுபட்டு பாரு, உனக்கு தரிசனம் வெளிப்படுத்தலாம் கரெக்டா நிச்சயம் கிடைக்கும். நீ இஷ்டத்துக்கு சுயஜீவியம் செய்யறேன்னா, இஷ்டத்துக்கு நீ ஊழியம் அது இதுன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சின்னா உனக்கு எது கிடைக்காது? தேவ தரிசனம் கிடைக்காது. தூதனே வந்து சபையில நின்னா கூட ஓங்கண்ணுக்கு தெரிய மாட்டான். நடு ரோட்ல நிக்கிற தூதனை கழுதைக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. இப்ப கழுதைய போட்டு சாத்து சாத்து சாத்துன்னு சாத்துனான். யாரவன்? பிள்ளையாம். ஒரு சிலருடைய புத்தி என்னன்னா, பாடுபடுகிறவங்கள நம்ப நெருக்குவாங்க, அவங்க தலையிலேயே மசாலா அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களையே போட்டு பாடுபடுத்துவாங்க, அடிக்கிறது. அப்படி நீங்க செய்யக்கூடாது. கர்த்தருக்காக நிக்கிறவங்க பாடுபடுறவங்கள நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க ஒரு பிள்ளையாம். அவங்களை துன்பப்படுத்தினீங்க, வார்த்தையினால வசனங்களினால அவங்கள சேதப்படுத்தினீங்கன்னா, இல்ல அவங்களுடைய பழைய ஜீவியம் புதிய ஜீவியம் ஏதோ ஒரு காரியத்தை வச்சுட்டு அவங்கள போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு ஒதுக்க கூடாது. கழுதையை போட்டு அடிச்சது யாரு? பிள்ளையாம். பாடுபடுறவங்களை நீங்க ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது. கர்த்தருக்காக நிக்கிறவங்களெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணினா நீ யாரு? நீ ஒரு பிள்ளையாம். இப்போ கர்த்தர் அவனோடு தெளிவாக இடைபட ஆரம்பித்தார். மிரண்டு போய் தான் அவன் வந்தான். பிள்ளையாம் என்றால் என்ன அர்த்தம்? பிள்ளையாம் சொன்னா பட்சிக்கிறவன் அர்த்தம். பட்சிக்கிறவன், அழிப்பவன். துஷ்ட மிருகம் தான் பட்சிக்கும். ஆதியாகமம் 37:20 பார்க்கும் பொழுது அங்கே துஷ்ட மிருகங்கள் பட்சிக்கிறது என்று எழுதியிருக்கிற. நீ ஒரு துஷ்ட மிருகமா மாறக்கூடாது. சபைக்குள்ள நீ ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருக்கணும். சபையில இருந்துகிட்டு சங்கீதக்காரன் சொல்றான், நான் மிருகம் போல இருந்தேன், ஆனா கர்த்தர் இப்ப என்னைய எப்படி மாத்திட்டாரு?
ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். நான் ஒரு காலத்துல மிருகம் போல இருந்தேன். அவன் சொல்றான், அழகா சொல்றான், நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு மிருகமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ இங்க வந்தா புனிதனாய் மாறணும். தீத்துவின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது கிரேத்தா தீவாரை குறித்து அவன் சொல்லும் பொழுது, கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். தீத்து 1:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள். சபையில இப்படி ஒரு 4 மிருகம் இருந்துச்சுன்னா சபை பச்சிக்கப்பட்டு போயிடும். பாவப்பட்ட விசுவாசி, பாவப்பட்ட ஊழியக்காரெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுவான். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தோடு போராடி இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில ஊழிய செய்துதான் பவுல் தடுமாறிட்டு கடைசியில் சொல்றான், தன்னுடைய பாடுகளின் ஜீவியத்தை பற்றி சொல்லும் பொழுது, துஷ்ட மிருகங்களோடு எபேசுவிலே நான் என்ன செய்தேன், போராடினேன். அப்படின்னு என்ன, எபேசு என்ன காட்டுக்குள்ளேயா இருக்கு எபேசு சபை? எபேசு சபையில இருந்த ஒரு குரூப் எப்படி இருந்துச்சு, துஷ்ட மிருகமா இருந்தாங்க. பவுல போட்டு பட்சிக்கிறான், கட்டிக்கிறாங்க. சபை ஜனங்கள் ஆட்டுக்குட்டிகளா இருக்கணும், அப்பதான் நாங்க மேய்க்க முடியும். சிங்கமா இருந்தா நாங்க மேய்க்க முடியாது. சிங்கமா இருந்தா ஒன்னால எனக்கும் கேடு, சபைக்கும் கேடுதான். துஷ்ட மிருகமா நீ சபைக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ ஆத்துமாக்களை கடிச்சுக்கிட்டே இருப்ப, டைம் கிடைக்கும் போது கடிச்சிருவ. சங்கீதம் 14:4 அக்கிரமக்காரர்களுக்கு அறிவில்லையோ, என் ஜனங்களை பட்சிக்கிறார்களே. பட்சிக்கிறவன் சொன்னா அக்கிரமக்காரன் அர்த்தம். ஜனத்தை அழிப்பதுதான் ஒரு விசுவாசிய சபைக்குள்ள கொண்டு வருவது பெரிய சாதனை. அதாவது ஒரு வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம், இடிக்கிறது என்னது சொல்லுங்க? ஒரே நல்ல பொக்கலை வச்சு ஜேசிபி வச்சு ஒரு அடி அடிச்சா போதும், டம டம டமன்னு எல்லாம் செஞ்சிடும், கீழே விழுந்துடும். ஆனா அதே ஜேசிபி வச்சு அந்த அரை மணி நேரத்தில் அந்த வீட்டை கட்ட முடியுமா? முடியுமா? முடியாது. இடிக்கத்தான் முடியுமே தவிர உன்னால கட்ட முடியாது. அக்கிரமக்காரனுக்கு அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிற அந்த வல்லமை வரக்கூடாது. சங்கீதம் 18:8 பார்க்கும் பொழுது அக்னி பட்சித்தது. நீ சபைக்குள்ள ஒரு அக்னி போல இருந்துகிட்டு இருக்க கூடாது. கிட்ட ஒருத்தர் நெருங்க விடாம எல்லாத்தையும் சூடு உண்டாக்கிக்கிட்டு சுட்டுக்கிட்டு எல்லாரையும் குழப்பம் பண்ணிக்கிட்டு உன் கிட்ட உன்னை பார்த்த உடனே சோத்திரம் பண்றதுக்கே பயப்படுவான், எல்லாம் ஓடி போயிடுவான். நீ சபையில ஒரு அக்னியாக இருக்கக்கூடாது, நீ பட்சிக்கிற அக்னியாக இருக்கக்கூடாது. நீ போட்டு ஜனங்களை போட்டு சூடு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நியாயாதிபதிகள் 14:14 பார்க்கும் பொழுது அந்த சிங்கம் பட்சிக்கிறவன் சொல்லியிருக்கு. பட்சிக்கிறவனத்திலிருந்து பட்சணம். அன்னைக்கு மட்டும் சிம்சோனுக்கு சரியான அபிஷேகம் இல்லைன்னா அந்த சிங்கம் அவனை நெஞ்சிருக்கும், சுத்தமா ஒண்ணு இல்லாம போட்டு எலும்புகளும் எல்லாம் ஒட்டிச்சு சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். அவங்க அம்மா அப்பா அங்க ரோட்டை நின்றுட்டே இருக்க வேண்டியதான். புள்ள போயிருக்கான் வந்துருவான், புள்ள போயிருக்கான் போயிருவான், வந்துருவான்னு அவங்க அம்மா காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், அம்மாவும் அப்பாவும். இவன் எங்க போயிருப்பான்? சிங்கத்தின் வாய்க்குள்ள போயிருப்பான். ஆனா கர்த்தர் பாருங்க, பட்சிக்கிற அந்த வல்லமையிலிருந்து தப்புவித்தார். மத்தேயு 23:14 பார்க்கும் பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே, விதவைகளுடைய வீடுகளை ஏன் பட்சிக்கிறீர்கள்? ஜனங்களை நீங்க குழப்பவே கூடாது. சபையில ஒருத்தனை நீ என்கரேஜ் பண்ணணும், தூக்கி விடணும், நல்லா உற்சாகப்படுத்தி விடணும். நீங்க ஜனங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடக்கூடாது. பிழையாம், நாசரேத்துல பிழையாம் இருக்காங்களா? இப்ப இருக்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் வசனம் சொல்றேன், அப்ப வந்துருவான். பிழையாமுடைய தன்மை என்ன? அவன் பேயோரின் மகன். உபாகமம் என்னாகமத்தில் நீங்க பார்க்கலாம். என்னாகமத்தில் 22 கூட அவன் பேயோரின் குமாரன். 22:6 அவன் பேயோரின் குமாரன் என்று சொல்லியிருக்கு. பேயோரின் குமாரன். பேயோருங்கிறது அது அந்நிய தெய்வத்தினுடைய பெயர், அப்படித்தானே? என்னாகமம் 25:5 பார்க்கும் பொழுது பாகால் பேயோர் என்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். அந்நிய தெய்வத்தினுடைய மகன்.
நாம அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா உபாகமம் 23:4 அங்க அவன் மெசொப்பொத்தாமியா ஊராகிய பெத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன். மெசொப்பொத்தாமியாங்கிறது ஆபிரகாமுடைய பழைய விட்டு வந்த ஊர். அங்க அது பழைய இடம். நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு இன்னும் அந்த பழைய ஜீவியத்தை உள்ள வச்சிருக்க கூடாது. அது நமக்குள்ள இருந்தா நம்முடைய ஜீவியம் நஷ்டப்பட்டுரும். அப்போஸ்தலர் 7:2 பார்க்கும் பொழுது ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும் பொழுது, இது பழைய ஊரு. நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு பழைய ஊரு சுபாவெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பழைய மனுஷனுடைய தன்மைகள் இருக்கக்கூடாது. அது உனக்குள்ள நமக்குள்ள வரவே கூடாது. நீ பேயோரின் குமாரன் என்று அழைக்கப்படக்கூடாது. நீ இதுக்குள்ள வந்துட்ட பிறகு அந்நிய தெய்வத்தினுடைய பிள்ளை அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. அது பேயோர், பாகால் பேயோருங்கிறதெல்லாம் அந்நிய தெய்வத்தினுடைய பெயர். நீ அந்நிய வல்லமைகளுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். அப்பதான் நீ கர்த்தருடைய வீட்டில் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அடுத்ததாக பணத்துல அவன் ஏமாந்துட்டான். அந்த பணம் தான் அவனை பிடிச்சு கொஞ்சம் இழுத்துருச்சு. கேயாசியை நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா எலியா வல்லமை உள்ளவன், எலிசா ரெட்டிப்பான வல்லமை உள்ளவன். அப்ப கேயாசியை அடுத்து வர்றவே அவனை பார்த்து அவனுடைய ஆண்டவன் ரெட்டிப்பான வல்லமை வாங்கிட்டு வந்திருக்கிறான்னா இவன் எதை கேட்கணும்? எனக்கு வல்லமை 3 மடங்கு என்ன செய்யணும் வேணும்னு கேட்டிருக்கணும். ஆனா கேயாசி எங்க போயாச்சே? என்ன இந்த எலிசா கொஞ்சம் கூட ஒருத்த காணிக்க கொடுக்கறான், வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். இந்த ஆளு என்ன விசுவாசி, என்ன ஊழியக்காரன்? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி காணிக்க வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம். சிபிஎம்ல இப்பதான் ரொம்ப சிபிஎம் லீனியன்ட்டா மாறிடுச்சு. முந்திலாம் காணிக்க வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாது தான். ஒருத்தனை ஒரு தவறு செஞ்சுட்டான்னா இப்ப நம்ம 3 மாசம் நம்மளே சொல்லி கொடுத்துறோம். 3 மாசம் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறம் ராபோஜன் எடுத்துக்கலாம், இல்ல 6 மாசம் கழிச்சு ராபோஜன் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றோம். பழைய சிபிஎம் படி தெரியுமா? 6 ராபோஜன் எடுக்கக்கூடாது. என்னாச்சு? அப்போ 3 வருஷம் ஆயிடும் ராபோஜன் எடுக்குது. அப்படித்தான் பனிஷ்மெண்ட். இப்ப அப்படி இல்ல, என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க. கேயாசிக்கு பாருங்க, அந்த பண ஆசை கடைசியில முடிவு என்னது? குஷ்ரோகி. யூதாஸ்கரியத்துக்கு பண ஆசை வந்துச்சு, முடிவு என்னது? சூசைடு. பண ஆசை வந்துருச்சுன்னா எல்லா தீமைக்கும் அது வேர். யூதா 11ஆம் வசனத்தை வாசிங்க. அநீதத்தின் கூலி. யூதா 11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. கூலிக்காக, கூலி. அத காணிக்கைன்னு சொல்லல, சம்பளம் சொல்லல, கூலி, பணம். அநீதத்தின் கூலி. 2 பேதுரு 2:15. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். செம்மையான வழியை விட்டு விலகி பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழி. செம்மையான வழிங்கிறது முதல்ல நீ ஜெபிச்ச உடனே வேண்டான்னு சொன்னார் பாரு, அது செம்மையான வழி. திருப்பி நான் ஜெபிச்சு பாக்குறேன்னு சொன்ன பாரு, அங்கதான் வழி மாறுது. கத்தர் ஃபர்ஸ்ட் பேசுவாரு, ஊழியத்துக்கு வான்னு, இன்னும் நல்லா பேசணும். திருப்பி எப்படி கிடைக்கும்? கல்யாணம் கட்டின மாதிரி தான் கிடைக்கும். அப்படிதானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஊழியத்துக்கு போகணும்னு ரொம்ப வாக்குத்தத்தெல்லாம் பெற்று வசனம் பெற்று மதுரை சென்டர்ல போய் இருந்துட்டான். அங்கேயே வேலையை கொடுத்தா போல இருக்கான். அங்க இருந்து ஜம்ப் பண்ணி எங்க வந்துட்டான்? வீட்டுக்கு வந்துட்டான். என் பீரியட்ல வந்துட்டு நான் கல்யாணம் கட்டணும்னா, நான் பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் ஏற்பாடு பண்ணாங்க. நான் அந்த சிஸ்டரையும் கூப்பிட்டு இவனையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு, ஊழியத்துக்குன்னு நீ சொல்லி இருக்கிற, ஃபைத்தம்ல போய் நின்று இருக்கிற, நீங்க இவனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ட்ரை பண்றீங்க, ரைட், கிளியர் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, கொடுங்க. இவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறது தடை கிடையாது.
ஆனா தேவ சித்தம்னு சொல்லி இவன் இறங்கி வந்திருக்கான், பாத்துக்கங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க, பொண்ணு கொடுக்குற பார்ட்டியும் கேட்டுச்சு. இவனும் அப்ப நான் என்ன பண்றது, சரிடா 1 மாசம் ஜெபம் பண்ணு, கர்த்தர் என்ன பேசுறான்னு பாப்போம். 1 மாசம் கழிச்சு வந்தான். மனைவியை கண்டடைவரன் ஜீவனை கண்டடைகிறான். அருமையான வசனம் பேசியிருக்காருடாப்பா, நீ கட்டிக்கோன்னு சொன்ன. நீ தாண்டா பிள்ளையாமே. முதல்ல வசனம் வாக்கு தத்துவம் சியோன் கிடைச்சுதான் நீ சென்டர் பீதம்ல போய் உட்கார்ந்து இருந்த. இப்ப 2வது நீ ஜெபம் பண்ண பிள்ளையாமுக்கு தம்பி இல்ல நீ இப்ப ஜெபிக்கும் போது எந்த வசனம் தான் வரும் சொல்லுங்க. நான் கல்யாணம் கட்டி வச்சுட்டேன், வச்சுக்கோ. உனக்கு நீ இப்படிப்பட்ட கேஸ் இனிமே இங்க வந்த பிறகு நீ என்னென்ன புது புது வசனம் எல்லாம் சொல்லுவே தெரியாதுல்ல. அதனால நீ போயிடுன்ட்ட, கல்யாணம் கட்டி வச்சாச்சு. நானே தான் போனேன், கல்யாணம் முடிஞ்சிச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ தேவசித்தத்தை விளங்கிக்கிட்டு மறுபடியும் உட்கார்ந்துட்டு நீனா அடுத்து மனைவியை கண்டடைவன் ஜீவனை கண்டடைவான், திரும்பி கல்யாணம் கட்டின பிறகு நீ பாதாளத்துக்கு தான் போன. அப்படியே இழுத்துட்டே போய் தேவசித்தத்தை விட்டுட்டு இல்ல, இலக்கை விட்டு விட்டாய், பாதை மாறிடுச்சு. கூலி பணத்துக்காக நம்ம என்னைக்குமே தேவ சமூகத்தை விடக்கூடாது. பணம் கிடைக்கும். இப்ப இன்னைக்கு இந்த சுத்திரிப்படத்துக்கு வராம நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஓட்டி பார்த்தா கூட கொஞ்சம் காசு கிடைக்கும், கடையில உட்கார்ந்தா கூட ஒரு 300 ரூபாய் கிடைக்கும், வீட்டுல உட்கார்ந்தா ஏதாவது ஒரு தொழில் நடக்கும். ஒண்ணு இல்ல, லாபமா இருந்த வேலை கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் என்ன செய்யணும், நீ நஷ்டம் என்று விடணும். அதைத்தான் பாப்பார் கர்த்தர். நீ அனிதத்தின் கூலி. அடுத்து யூதா 11 வஞ்சகம். அவன் மைண்ட பத்தி பைபிள் அழகா சித்தரிக்கிறது. வாசிங்க அதே மறுபடியும் யூதா 11. பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. இனிமே உட்காந்து ஜெபம் பண்ண போகாதான்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அடுத்த டைமுக்கு தெரிஞ்ச உடனே காலையில எந்திரிச்சு வேகமா புறப்பட்டு எங்க போயிட்டான், கழுது மேல ஏறியாச்சு, ஓடியே விட்டான். அப்படி நாம் செய்யக்கூடாது. செம்மையான வழியை விட்டு நாம் விலகக்கூடாது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த பிள்ளையாமுடைய போதகத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் பேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. சபைக்குள்ள பிலேயாமுடைய போதகத்துக்கு கை கொள்ளுகிறவர்கள் உண்டு. சபைக்குள்ள இருக்கிறவங்க பிலேயாமுடைய போதகத்துக்கு இடம் கொடுக்கூடாது. கிறிஸ்துவின் போதகத்துக்கு தான் என்ன செய்யணும், அப்போஸ்தல போதகத்துக்கு தான் இடம் கொடுக்கணும். சபைக்குள்ள இருந்துகிட்டே பணம், சபைக்குள்ள இருந்துகிட்டே ஏமாற்று, சபைக்குள்ள இருந்துகிட்டே வஞ்சகம், சபைக்குள்ள இருந்துகிட்டே ஜனங்களை பட்சிக்கிறது, சபைக்குள்ள இருந்துகிட்டே அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிறது, சபைக்குள்ள இருந்துகிட்டே காசுக்காக அலைகிறது, இதெல்லாம் நீங்க செய்யவே கூடாது. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு எல்லாவற்றையும் நீ வெறுக்கணும், விட்டுவிடணும், சகிக்கணும், சுமக்கணும். நீ அன்புள்ளவனாய் மாறணும். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ மிருகமா மாறக்கூடாது. மிருகமா இருந்தாலும் நீ பரிசுத்தவனா என்ன செய்யணும், மாறணும். நல்லா கவனமா நீங்க சத்தியத்தை கேளுங்க. நீ சபைக்குள்ள பிழையாமாக இருக்கக்கூடாது. பிழையாம் கூலிக்காக விரைந்தோடினான். போதகம் அந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு அப்படித்தாங்க சொல்லுவாங்க. அதுக்காக வேலை பார்க்காம இருக்க முடியுமா? கூட்டத்துக்கு போகணும் தான், எல்லா கூட்டத்துக்கும் போயிட முடியுமா? இவங்க சொல்லுவாங்க, இவங்க ஃபைத்தம்லயே இருந்துக்குவாங்க, நம்ம தானங்க கஷ்டப்படணும். பிசாசு என்ன அருமையா உனக்கு சொல்லி கொடுக்குறான் பாத்தியா? பிசாசு முடிய விரிச்சு போட்டு வந்து பேச முடியல, ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து போட்டு வந்து பேசுறான். அதான் பைபிளை கையில வச்சுக்கிட்டே உனக்கு அழகான போதகம் கொடுக்குறான். நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு விசுவாசி, ஒரு பாவப்பட்ட மனுஷன் வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல ஃபைத்தம்ல இருந்தார். அப்போ ஒரு பழைய விசுவாசி அவரை பார்க்க வந்தார். அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நான் போயிட்டேன். கொஞ்சம் பொறுத்து நான் வந்தேன். என்ன வந்துட்டு போயிட்டாரண்ணா? போயிட்டாரு. நானும் அவர் ரொம்ப பழைய விசுவாசி. அதனால அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டு என்ன சொன்னாரு, இவனை என்கரேஜ் பண்ணிருப்பாரு, பூஸ்ட் பண்ணி விட்டுருப்பாருன்னு நினைச்சேன். என்ன சொன்னாரு, உன்னை யாரா ஃபைத்தம் வர சொன்னா? யாரு அவர்? நீ வீட்டுல இருக்க வேண்டியாரடா, முடியலன்னா நேரம் அங்க எங்கேயாவது போய் ஆஸ்பத்திரி போலாம். இப்ப நீ இங்க வந்துட்ட, இங்க இருந்து நீ போனேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பத்தியா அசிங்கம். இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவரு பிசாசி இவரை வீட்டுல இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நீ வா, ஏன்னா நான் கருப்பா போனா அவன் கண்டுபிடிச்சிருவான், நீ ஒயிட்ல வான்னு சொல்லிடுறான். அப்படிதானே? நீதான் பிள்ளையாம், உன்னையதான் கூட்டு வந்திருக்கான் பிசாசு.
உனக்குள்ள உள்ள உட்கார்ந்து அழகா பொய் போதைக்கும் என்ன செஞ்சிட்டான், நீ விட்டுரு, விசுவாசத்துக்கு விட்டுரு, நீ அப்படித்தான் சொல்லுவாங்க, பிரசங்க அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு என்னைக்கு நீ சொன்னியோ அன்னைக்கே நீ பிள்ளையாமுக்கு தம்பி தான், அக்கா தான். உனக்குள்ள எந்த நேரத்திலும் இந்த ஆவி வரக்கூடாது, பொய் போதகம் பண்ணக்கூடாது, கூலிக்காக ஏமாத்துற உபதேசங்கள் பண்ணக்கூடாது, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போதகம் பண்ணக்கூடாது. இவன் போய் பாருங்க சொல்லிக் கொடுக்கிறான். இந்த சபை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய சபை 7 சபைகளுக்கு சொன்ன தூதுல ஒரு தூது ஒரு குறை சொல்றாரு. உன் சபைக்குள்ள என்ன இருக்கு? பிள்ளையாமுடைய போதகம் இருக்கு. 2வது ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு. அப்படித்தான் சொல்லுவாங்க, அப்படிலாம் போகக்கூடாது. போகணும்னு யாரு சொல்லி கொடுத்தது? தவறான பாதைகளை நீ தேவனுடைய வழியை விட்டு புரட்டுகிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. என்னாகமம் 31 அவன் தவறான ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தான். 31:16 சொல்லி இருக்கிறது, அவன் துரோகம் பண்ணிவிட்டான். பேயோரின் சந்ததியிலே பிள்ளையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள். பாத்தீங்களா, துரோகம் பண்றதுக்கு காரணமா இருந்த ஆளு ஆலோசனை கொடுத்தது யாருதான்? நம்ம ஆள் தான். ஒரு விசுவாசி ஒரு நிமித்தம் சபையை விட்டு போறான், தடுமாறுறான், துக்கப்படுறான், விசுவாசத்தை விடுறான் அப்படின்னா நீ அவனுக்கு என்ன செய்யற? சபைக்கு அவனுக்கு துரோகம் பண்ற. இவன் தான் தவறான உபதேசத்தை சொல்லி கொடுத்தது. இவனாலதான் வாதை வந்தது. அதனால் கர்த்தருடைய சபையிலே வாதையும் நேரிட்டது. சபைக்குள்ள குழப்பங்கள் வருகிறது இந்த பிள்ளையாம இருக்கிறதுனால தான். இப்ப ஆலோசனை சொல்லிட்டு எல்லாம் இப்ப பிரசங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கேயே உட்காந்துட்டான். என்ன ஆலோசனை சொல்லி கொடுத்தான் தெரியுமா? இவன் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? அவங்க வேறுபாட்டின் ஜீவன் ஒன்னு வச்சிருக்கிறான். இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ற வேறுபாட்டின் ஜீவத்தில் இருக்கிறவன செய்வன என்ன செய்யாது? தாக்காது. பில்லி சூனியம் தாக்காது, மந்திரம் தாக்காது, பிசாசு என்ன செய்யாது? தாக்காது. அவனை எவனுமே சபிக்க முடியாது. அதனால நீங்க விபச்சாரத்தை உள்ள நுழைச்சு பாருங்க. யார் சொல்லி கொடுத்தது? விபச்சார வேசித்தனத்தை உள்ள நுழைச்சு பாருங்க, அதுல அவங்க விழுந்துருவாங்க. இந்த ஆலோசனை கொடுத்தது யாரு? நம்மால் தான். சபையில நீங்க தவறான தாறுமாறான பழக்க வழக்கங்களை விசுவாசிகளுக்குள்ள சொல்லிக் கொடுக்க கூடாது. சிரிச்சுக்கோ, பேசிக்கோ, அவங்க உன்னையே தான் பாக்குறாங்க, உன்னையே தான் பாக்குறாங்க, இப்படி இந்த கதையெல்லாம் சபைக்குள்ள நீ பேசக்கூடாது. சேலத்துல ஒரு கூட்டம், சரியான கூட்டம், இதே மாதிரி ஆவியின் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. தீர்க்க தரிசனம் வருது. இந்த சபையில ஒருத்தன், இந்த சபை விசுவாசி பையன் இன்னொரு பையனை, வெளியுள்ள ஒரு பையனை கூட்டு வந்திருக்கிறான். எதுக்காக தெரியுமா? நம்ம இந்த சபையில் உள்ள ஒரு பையன் வெளியே உள்ள இன்னொரு பையனை கூட்டு வந்திருக்கான். நம்ம சபையில் வேற ஒரு அவிசுவாசி பையனை கூட்டு வந்திருக்கான். எதுக்கு கூட்டு வந்திருக்கான் தெரியுமா? இங்க உள்ள சபையில் உள்ள ஒரு பொண்ணோட கான்டாக்ட் பண்ணி விடுறதுக்கு. எப்படி இருக்கும்? தீர்க்க தரிசனம் வருது, வெள்ளுன்னு வெளுக்கிறார் ஆவியானவர். அவர் சாம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப இல்ல, அது வண்டி ரொம்ப ஹை ஸ்பீட் வண்டி. அது அவர் சொல்றாரு, வெளியே உள்ள ஒரு பையனை இங்க உள்ள பொண்ணோட பழக்கப்படுவதற்காக கூட்டு வந்திருக்கிற, எலும்புடா நீ, எலும்பு சபையில அறிக்கையிடு. எவன் எலும்புவான்? அவன் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி வந்தவன் உதறிட்டான், கைகாலாம் உதறிடுச்சு. வந்த பையனுக்கு, கூட்டு வந்தவனுக்கு சப்த நாடிய ஒடுங்கிடுச்சு. 5 நிமிஷம் டைம் கொடுத்தாரு. வாழ்க்கையில் உனக்கு ஒரு டைம், நாளைக்கு என்னை பாருங்க. அடுத்த நாள் அவன் மன்னிப்பு கேட்டிருக்கான், இல்லைன்னா சாவுதான். இப்படிலாம் சபையில நீங்க அதுக்கு இதுக்கெல்லாம் கூட்டு வரக்கூடாது. தவறான மோட்டிவ்ல நீங்க சர்ச்சில் எவனையுமே என்ன செய்யக்கூடாது? கூட்டு வரக்கூடாது. தெய்வீகத்தில் நீங்க கூட்டுவாங்க, ரட்சிப்புக்கு கொண்டு வாங்க, பரலோகத்துக்கு என்ன செய்ய
விட்டு வா. நீ பிள்ளையாம இருந்தா இப்படித்தான் ராங் லைனுக்கு சொல்லி கொடுப்ப. உன்னை தான் பாக்குறாங்க, உன்னை தான் பேசுறாங்க, அந்த அண்ணன் நல்லா இருக்காங்க, இந்த அண்ணன் நல்லா இருக்காங்க, அந்த அக்கா நல்லா இருக்கா, எல்லாரும் நல்லா தான் இருக்கான், நீ ஒருத்தர் தான் சரியில்லை. பிசாசு உனக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்கு. சபையை நீ தீட்டுப்படுத்தக்கூடாது, தொலைச்சிருவார் கர்த்தர். அவர் பட்சிக்கிற அக்னியா மாறினா நீ என்ன செய்ய மாட்ட, நீயோ உன் குடும்பமோ நிக்காது, அழிஞ்சிடும். சர்ச்சை நீ ராங் லைன்ல யூஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு பிள்ளையாம் தான் ஃபர்ஸ்ட் இந்த விபச்சார ஆவிய அழகாய் வேறுபாட்டின் ஜீவியத்தில் வந்த ஜனங்களை குழப்பி நாசப்படுத்தினதே யாருதான்? அதனாலதான் இவனை சொல்லியிருக்கு தீர்க்கதரிசிங்கிற பேரு போய் குறி சொல்றவன் தான் அவன் சாகும்போது பேரு. அவனுக்கு பேரு குறி சொல்றவன். வேணுமா இப்படிப்பட்ட ஒரு பேர் உனக்கு வேணுமா? யோசுவா 13:22. இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடு கூட பேயோரின் குமாரனாகி பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். நல்ல விசுவாசிங்கிற பேர் போய் பின்மாற்றக்காரன் பேரோட சாவ போறியா? அப்படியா சாவ போற? ஓட்டத்தை முடிக்கும் போது உன் முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும். தவறான ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்காதீங்க. ஆனா ஆசை என்ன சொல்றாரு, என் முடிவு நீதிமான் முடிவு போல என்ன செய்யணும், இருக்கணும். நல்ல ஆசைதான். என்னாகம 23:10. யாக்கோபின் தூணை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான். நீதிமான் சாகிறது போல மரிக்கணுமா? ஒரு பெரிய பாஸ்டர் மரிக்கிறது போல மரிக்கணும். 30 பேர் சாட்சி சொல்லணும். ரொம்ப கிராண்டா எல்லா சென்டர் பாஸ்டரும் உன்னை அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நல்ல ஆசை. ஆனா பிள்ளையாம மரிச்சுன்னா உனக்கு அப்படி யாரும் வரமாட்டாங்க. எங்கேயோதான் சாவ. நான் சொல்றது தப்பா சொல்றனோ? என்னாகமம் 31:8. அவன் ஓட்டம் எப்படி முடிஞ்சதுன்னு பாரு. அவர்களை கொன்று போட்டதுமன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகி பிள்ளையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். யாரு கூட சேர்ந்து சாவறான் பாத்தீங்களா? மீதியானியருடைய 5 ராஜாக்களோடு யாரு சேர்ந்து சாவரா? ஒரு காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்து கண்களை மூடினால் கர்த்தரை சந்தித்த ஒரு மனிதன், அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த மனிதன், சபித்தால் சாபம், ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன். முடிவு எங்க போய் நின்றுடுச்சு? ஆசை இருந்துச்சு. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நல்லது. நானும் என் வீட்டாரும் வருகையில போகணும், நல்ல வாஞ்சை. ஆனா வாழ்க்கை பிழையாம இருந்தால் நடக்காது, தோற்று போவாய். உன்னுடைய முடிவு நஷ்டமாக மாறிவிடும். நம்ம எத்தனை பேர் சபைக்குள்ள பிழையமாக இருக்கிறோம்? கொஞ்ச நேரம் டைம் தர்றேன், ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் போட்டு, கர்த்தாவே, ஒரு காலத்தில் நான் ஜெபித்தா எனக்கு பதில் கொடுத்தீர் சுவாமி. நல்ல பதில் கிடைத்தது. தெளிவான தரிசனங்கள், தெளிவான வெளிப்படுத்தல், தெளிவான நடத்துதல். நீர் என்னோடு இருந்தீர், நான் உம்மோடு இருந்தேன். என்னுடைய பலிகளை அங்கீகரித்தீர். புறஜாதிகள் மத்தியிலே என்னை கனம் பண்ணினீர், சபைகளிலே என்னை கனம் பண்ணினீர். இப்பொழுதோ பிள்ளையாமின் ஆவி எனக்குள் புகுந்ததை நான் உணர்கிறேன். பட்சிக்கிற சுவாமம் எனக்குள் வந்து விட்டது. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். முதல் கூட்டத்திலேயே நம்ம ஃபர்ஸ்ட் கூட்டத்திலேயே சரியான ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வந்துடணும். நீ கரெக்டா கிளியர் ஆயிட்டேன்னா ஃபர்ஸ்ட் கூட்டத்திலேயே கர்த்தர் உன்னை நோக்கி வந்துடுவார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார். பட்சிக்கிற சுவாமம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பணத்துக்கு பின்னால் போகிற சுவாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வஞ்சிக்கிற சுவாவம் எனக்கு வேண்டாங்க தாவே, அந்நிய தெய்வத்தினுடைய சுவாவம் எனக்கு வேண்டாங்க தா. நான் உம்முடைய பிள்ளை, அந்நியனுடைய பிள்ளை அல்ல. நான் சுதந்திரவாளி. நான் இஸ்மவேல் அல்ல, நான் ஈசாக்கா இருக்க வாஞ்சிக்கிறேன். தவறான போதகங்கள் எனக்குள்ள வேண்டாம். அப்போஸ்தல உபதேசம் எனக்கு போதும். வேற எந்த போதகத்துக்கு நான் பிள்ளையாமுடைய போதகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. செம்மையான வழியை நான் விட்டுவிடக் கூடாது.
தவறான ஆலோசனைகள் கொடுக்க கூடாது, மற்றவர்களை தவறி போக விடக்கூடாது, பாடுபடுகிறவர்களை துன்புறுத்தக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 நிமிஷம் நீங்க பிள்ளையாமுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அதுல ஏதாவது நாம் சரி செய்ய வேண்டியது இருந்தால், குறைகள் இருந்தால் ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நெருங்கி வருவோம். ஆமென். பிள்ளையாமை இந்த கூட்டத்தில் நீங்கள் அடக்கம் பண்ண வேண்டும். பிள்ளையாமை நீங்கள் அழிக்க வேண்டும். பிள்ளையாமை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் கலர்ச்சி போட வேண்டும். இந்த கூட்டத்தோடு பிள்ளையாமுடைய ஆவி நாசரேத்து சபையை விட்டு அழிந்து போக வேண்டும். எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். உங்களை நீங்களே சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். எனக்குள் பிள்ளையாமுடைய ஆவி, பிள்ளையாமுடைய சுபாவங்கள், பிள்ளையாமுடைய தாக்கம் எனக்குள் இருப்பதை, என் ஊழியத்தில் காணப்படுவதை நான் உணர்கிறேன். அது தவறு. அந்த ஆவி எனக்குள் இருக்கக்கூடாது என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள் நீங்கள் எழும்பி அறிக்கையிடலாம். ஒவ்வொரு கூட்டத்திலும் உண்டு அறிக்கை நேரம் உண்டு. அந்தந்த சுத்திரிப்புல அந்தந்த ஆவியை நீங்க அழிச்சிடணும். பலிபீடத்துல வச்சு காலி பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. பிள்ளையாம இன்னைக்கு நீங்க வந்து அவன் பட்சிக்கிற வல்லமை, நீங்கள் இன்னைக்கு அவனை பட்சித்து விட வேண்டும். பிள்ளையாமின் சுபாவத்தை அறிக்கையிடணும். எழும்பி அறிக்கையிடலாம். டைம் இல்ல, நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டால் நல்லது. இல்லைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். என் புருஷனுக்குள்ளதான் பிள்ளையாம இருக்கு, என் மனைவிக்குள்ளதான் பிள்ளையாம இருக்கு, என் பிள்ளைகளுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நீ நல்லா சுத்தி இருக்கல, நீ ஒன்னே பலிபீடத்துல வைக்கல, மற்றவங்களை வைக்கிறதுக்காக நீ ட்ரை பண்றன்னு அர்த்தம். உன்னுடைய அறிக்கையில பிள்ளையாம் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு யுத்தத்தில் மீதியானின் ராஜ்யாக்களையும் பிள்ளையாமையும் கொன்று போட்டார்கள். நீ ஒரு இஸ்ரவேலனா இருந்தால் நீ பிள்ளையாமை கொன்று போடு. மோசே யுத்தத்துக்கு அனுப்பும் பொழுது எலியாசாரின் மகன் பினகாசை அனுப்பிவிட்டான். அந்த யுத்தத்தில் தான் பிள்ளையாம் கொன்று போடப்பட்டது. பினகாஸ் பக்தி வைராக்கியம் பாராட்டின மனிதன். ஆனபடினால் கர்த்தர் அவன் மூலமாகவே பிள்ளையாமை அழித்தார். இன்னைக்கு நீ ஒரு பக்தி வைராக்கியம் உனக்குள்ள இந்த கூட்ட சுத்திரிபுடத்தில் வந்ததுன்னு சொன்னா பிள்ளையாமின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை எத்தனை பேர் கொல்ல போகிறீர்கள்? எத்தனை பேர் அவனை அழிக்க போகிறீர்கள்? ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த பிள்ளையாம் உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளையாம் உன் ஆவிக்குள்ளே இருக்கக்கூடாது. உன் ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ இவனுடைய போராட்டம் இருந்தால் அது சரீரத்தில் வெளிப்படும். ஆமென். ஷபாலா கத்துராவானியா. ஒரு அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம்.